ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிவி கேமிங் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ட் ட்ராலி ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தாங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வருங்க. அது போகிறதுக்கு 2 வே இருக்கும். ஒவ்வொரு வேலையும் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் மாட்டியிருப்பாங்க. ஸோ யாராவது ஒத்தால தாங்க காப்பாற்ற முடியும். இந்த மாதிரியே நிறைய லெவல் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெவலே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 5 பேர் உசுறு முக்கியமாக, ஒத்தாள் உசுறு முக்கியமாக? ஈஸி, 5 பேர் தான். ஓகே, நம்மள மாதிரியே 73% பேர் பண்ணியிருக்காங்க. 23% பேர் 5 பேரை கொண்டிருக்கானுங்க. சரி, அடுத்த கேள்வி ஈஸியாக கேட்குறானுங்க. 5 பேர் உசுறு முக்கியமாக, 4 பேர் உசுறு முக்கியமாக? 5 பேர் தான். ஓகே, அப்போ 4 பேர் சாவ போகிறானுங்க. அட பாவிகளை, 32% பேர் 5 பேரை கொண்டிருக்கானுங்க. அடுத்த கேள்வி, 5 பேரா காசா? ஓகே, 5 பேர் உசுறு தான் முக்கியம். ஸோ காசு வேணாம் அப்படின்னா லிவரை புல் பண்ணிடலாம். நிறையா பேர் நம்மளை மாதிரி தான் யோசிச்சிருப்பானுங்கன்னு தோணுது. சரி பார்ப்போம். ஓகே, அமுக்கியாச்சுங்க. காசு ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. அட பாவிகளா, 42% பேர் காசு தான் வேணும்னு இருக்கானுங்க. அடுத்து உசுரா 5 பேர் உசுரா? ஓகே, இந்த இடத்துல நான் எதை அமுக்கியேன்னு உங்களுக்கே தெரியும். உசுறு தாங்க முக்கியம். நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளை மாதிரி தான் அதிக பேர் பண்ணியிருக்கானுங்க. அடுத்து மோனாலிசா ஃபோட்டோவா 5 பேர் உசுரா? டேய், இது என்னடா கேள்வி? 5 பேர் உசுறு தான்டா முக்கியம். அந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன தான் இருக்கும்? அதனால 5 பேர் உசுரையே காப்பாற்றுவாங்க. மோனாலிசாவாது கோனாலிசாவாது. ஓகே, நம்ம பண்ண மாதிரி 74% பண்ணியிருக்கானுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பணக்காரனா ஏழையா? பணக்காரனை காப்பாற்றினா $5 லட்சம் கிடைக்குமா? அட பாவி, பணம் கொடுத்து உஷார் பண்ண பார்க்குறியா? பார்த்தீங்களா? சரி, அப்படின்னா பணக்காரனையே போட்டு தள்ளிடுவோம். அவ்வளோதாண்டா, கெல்ட்டு போய் கதை முடிஞ்சிச்சு. டேய் யாருடா நீங்கள்? 45% பேர் தான் நம்மளை மாதிரி பண்ணியிருக்கானுங்க. மிச்சம் எல்லாரும் பணத்துக்கு ஆசைப்பட்டானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனையா 5 நண்டா? பூனை பார்த்தீங்கன்னா பாவங்க, நண்டு பாவம்தா. ஆனால் என்ன பண்ணுறது, பூனையே காப்பாற்றுவோம். ஓகே, நண்டு போய் சேரப்போகுது. இப்பாடி இப்போதான்டா நம்மள மாதிரியே யோசிச்சிருக்கானுங்க. ஓகே, அடுத்து ஒத்தாளா இல்லை 5 பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க. டேய், உங்களுக்கு படுக்க வேறு இடமே கிடைக்கலையாடா? வீட்டில் படுக்கையில் படுக்காம ட்ரெயின் தண்டவாளத்தில் படுத்துருக்கானுங்க. நீங்களா ஏன்டா இருக்கீங்க? போய் சேர்ந்துருங்கடா. அவனாவது பாவம் தெரியாமல் வந்து விழுந்துருப்பியான் போல. ஸோ சந்தோஷமா ட்ரெயின் தண்டவாளத்தில் படுத்தவனுங்களையே போட்டு தள்ளிடுவோம். அட பாவியில், அந்த ஒத்தால உங்களுக்கு என்னடா செஞ்சா? 48% பேர் அவனுங்களையே போட்டிருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்தாள் 5 பேர். 5 பேரை தாங்க போட்டு தள்ள போகிறேன். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 பேர் சூசைட் பண்ண வந்திருக்கானுங்க. ஸோ சூசைட் பண்ண வந்தவனுங்கள நம்ம கையாலேயே போட்டு தள்ளிடுவோம். ரைட்டு, 5 பேர் கதை முடிஞ்சு. நம்ம பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்தாளா 5 பேரா? 5 பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வலியோடு இறந்துருவாங்களா? ஆனால் அந்த ஒத்தாள் துடிச்சு சாவானா? அப்படின்னா என்ன பண்ணுறது? சரி, பேசாமல் 5 பேரையே போட்டு தள்ளிடுவோம். இப்போ வரிசையாக 5 பேராக சாவுறானுங்க, ஏனே தெரில. அட பாவிகளை, நிறையா பேர் துடிச்சு கொள்றானுங்க. அடுத்து ஒத்தாள் தான் படுத்திருக்கியான். ஆனால் அவனை காப்பாற்றினா அமேசான்லேருந்து டெலிவரி லேட்டாக வருமா? ஏய், என்னடா கேள்வி இது? நான் அந்த ஒத்தாள் தாங்க காப்பாற்றுவேன். ஏன்னா நான் அமேசானில் ஆர்டரே பண்ண மாட்டேன். அதனால தம்பி பொழைச்சி போயா. ஓகே, நிறையா பேர் அமேசான்லேயே ஆர்டர் பண்ண மாட்டானுங்க போல். அடுத்து 5 பேர் உசுறு முக்கியமா, பெஸ்ட்டு ஃப்ரெண்டா? அட பாவிகளை, டஃப்பாக கேட்குறானுங்களே. ஓகே, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு முக்கியமா, 5 பேர் உசுறு முக்கியமா? ரொம்ப நேரமாக யோசித்து பார்த்துட்டேன். அதனால ஃபைனலி என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டையே காப்பாற்ற போகிறேன். மன்னிச்சிருங்கடா. சரி, சோழி முடிஞ்சிச்சு. நிறையா பேர் நம்மளை மாதிரி பண்ணியிருக்கானுங்க, பரவாயில்ல. அடுத்து நமக்கு கண்ணே தெரியாதா? ஃபஸ்ட்டு ட்ராக்கில் 5 பேர் படுத்திருக்கானுங்க. செகண்ட் ட்ராக்கில் ஒரு ஆள். கண்ணு தெரிஞ்சால் 5 பேரை காப்பாற்றலாம். ஆனால் கண்ணே தெரிலனா என்ன பண்ணுவோம்? எதையுமே அமுக்க மாட்டோம். அதனால் நான் எதையுமே அமுக்கலை. டூ நத்திங். எனக்கு கண்ணு தெரியாதனால 5 பேர் சாப்பிட்றத ஒழுங்காகவே பார்க்கல. ஓகே, நிறையா பேர் கண்ணு தெரிலனாலும் அந்த ஒத்தால தான் காப்பாற்றிருக்கானுங்க. அடுத்து ஃபஸ்ட்டு கசின்.
இல்லைனா செகண்ட் கசின் கூட 2 பேரா? ஓகே, செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கசினையும் காப்பாற்றலாம், கூட 2 பேரை சேர்த்தும் காப்பாற்றலாம். அதனால டூ நத்திங். ஆனால் என்ன, ஃபஸ்ட்டு கசின் சோலி முடிஞ்சுச்சு. ஓகே, நிறையா பேர் 3 பேரை காப்பாற்றிருக்கானுங்க. அடுத்து பிறந்த குழந்தையா 5 கிழவனுங்களை போட்டிருந்தாங்க. ஓகே, அப்படின்னா குழந்தை தப்பிச்சிருச்சு, கிழவனுங்க செத்துட்டானுங்க. அவ்வளோதான், 5 பேருக்கு பால் ஊற்றியாச்சு. நம்மளை மாதிரி பண்ணியிருக்கானுங்களா? ஆமாங்க, நம்ம பண்ணதை தான் பண்ணியிருக்கானுங்க நிறையா பேர். ஓகே, அடுத்து ஆனால் இல்லை என்ன மாதிரி இருக்குது 5 குளோனா? டேய், குளோனு வாழ்ந்து என்னடா பண்ண போகுது? நான்லாம் என்னதான் காப்பாற்றுவேன். குளோனுக்கு செத்த உணர்வு இருக்குமானே தெரில. ஸோ நான் என்னதாங்க காப்பாற்றுவேன். ஓகே, நிறையா பேர் அவனுங்களை காப்பாற்றிக்கிட்டானுங்க. 11% பேர் குளோனை காப்பாற்றிருக்கானுங்க, பைத்தியக்காரங்க. ஓகே, அடுத்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமா? டேய், என்னமோ பர்சன்டேஜ்ன்றானுங்க இதுன்றானுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நீங்களே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் எதையும் அமுக்கி விட போகிறேன். யார்டா நீங்கள் மேக்ஸ் வேணான்னு தான் கேம் விளாட வந்து கடைசியில் மேக்ஸை போடுறானுங்களே. ஓகே, 2 எதையாவது கண்ணை மூட்டு அமுக்கி விட்டீங்க. நான் பண்ண மாதிரி அதிக பர்சன்டேஜ் யாருமே பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதன் உயிரா 5 ரோபோட்டா? டேய், மனுஷ உயிர் தான்டா முக்கியம். 5 ரோபோட்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. வேணா காயலாங்கல்ல போட்டு பேர்ச்சம்பளம் சாப்பிடலாம், அதனால ரோபோட்டையே போட்டு தள்ளிடலாம். ஓகே, 85%. அடுத்து ஒரு ட்ராலியை இடிப்பியா இல்லை 3 ட்ராலியா? ஈஸியான பதில், ஒரு ட்ராலியோட 3 ட்ராலி தான் முக்கியம். ஸோ ஒரு ட்ராலி வேணாம். ஆனால் ஒன்று தாண்டா புரியலை, ட்ராலியும் இடித்தா ஆக்சிடெண்ட் தான் நடக்கும், ஆனால் ட்ராலி உடஞ்சிருச்சா எப்பட்றா? ஓகே, அடுத்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்தில் 6 பேர் உசுரை கொள்ளுதா. ஒரு ட்ரெயினை போட்டு தள்ளலாமா இல்லை அப்படியே விட்டுறலாமா அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, ட்ரெயினை போட்டு தள்ளோன்னா ஒரே வருஷத்தில் ஏகப்பட்ட பேர் செத்து கிடப்பானுங்க. அதுக்கு பதிலாக 30 வருஷத்தில் 6 பேர் செத்தா ஒன்றும் பெருசாக இருக்காது. பாவிகளை கோடியாக கொண்டிருக்கானுங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. நம்ம 20 லெவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் வேறு லெவல்லாம் இருக்குது. ஸோ பார்ட் 2 போடலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.